தேர்வு இல்லை, அஞ்சல் துறையில் மெகா வேலைவாய்ப்பு, 30,000 காலி பணியிடங்கள். வெளியான சூப்பர் அறிவிப்பு. இந்திய அஞ்சல் துறை என்பது நாட்டின் மிகப்பெரிய அரசு துறையில் ஒன்றாக உள்ளது. அஞ்சல் துறையில் மத்திய அரசுக்கு சொந்தமானது. மத்திய அரசுக்கு கீழ் இந்த அஞ்சல் துறை வருவதால் அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு கை நிறைய சம்பளம், சலுகைகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2026 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறையில் கிளை சாராத அஞ்சல் அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பப்படுகிறது. இதில் கிராம அஞ்சல் பணியாளர்கள், கிளை போஸ்ட் மாஸ்டர் உள்ளிட்ட பதவிகள் நிரப்பப்படுகின்றன. மேலும் கிராம அஞ்சல் பணியாளர்கள் GDS அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர், அஞ்சல் பணியாளர் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் நிரப்பப்படுகிறது. இதில் மொத்தம் 30,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் 18 வயது நிரம்பியிருக்க வேண்டும். அதிகபட்சமாக 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். இதில் பட்டியலின பிரிவிற்கு 5 ஆண்டுகளும், பழங்குடியின பிரிவிற்கு 5 ஆண்டுகளும், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 3 ஆண்டுகளும் வயது தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண்களில் மெரிட் அடிப்படையில் பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த பணிக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு உள்ளூர் மொழி தெரிந்திருக்க வேண்டும். இருசக்கர வாகனம் அல்லது மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருப்பது அவசியமாக உள்ளது. மேலும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க இந்தியா போஸ்ட் GDS online.gov.in என்ற இணையதள மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இதில் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், புகைப்படம், கையெழுத்து, தொலைபேசி எண் போன்றவற்றை பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக பட்டியலின, பழங்குடி, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கை ஆகிய பிரிவை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை. மற்ற வகுப்பை சார்ந்தவர்கள் ₹100 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். இந்த காலி பணியிடங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வோ இல்லை.